எல்லா ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ்க்கு வந்து ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்கும், முன்கதை யாருக்கும் தெரியாது. தமிழ்ச்செல்வன் சார் வந்து எப்படி இதே மாதிரியில் வந்து அங்காடி கடை அதை முதல் இப்போ சார் வந்து மலேசியாவில் வந்து எனக்கு வந்து சேலம் மாறாறு பிரியாணி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க? நிச்சயமா அதுக்குள்ள வந்து முயற்சி வச்சிருக்காரு, என்கிட்ட தெரியப்படுத்துறாரு. அந்த என்சிஓ டைம்ல கோவிட் டைம்ல வந்து ஒரு சிறப்பான ஒரு பண்ணாரு. கண்ணு தெரியாதவங்களை வச்சு ஒரு கடை ஆரம்பிச்சு வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. சூப்பர் சூப்பர் சார். அந்த நியூஸை பார்த்தோன்னே எனக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷம். அவரோட சாதனைக்கு எல்லையே கிடையாது. அதான் சார் அந்த மாதிரி அளவற்றது. நான் எவ்வளவு கடந்து அங்கே போட்டு வியாபாரம் கத்துக்கிட்டாலும் இன்னும் அவர்கிட்ட கத்துக்கிட்டு இருக்கேன். திஸ் இஸ் யுவர் லவ்லி ஆங்கர் அனு. இன்னைக்கு நம்ம யாரை போய் மீட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் ஒரு ரொம்ப ஃபேமஸான பர்சன் தான். ஸோ நமக்கு வந்து தெரிஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா மலேசியாவில் போய் நிறைய மூவி எடுப்பாங்க, நிறைய ஹீரோ இருப்பாங்க. ஸோ மலேசியாவில் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத ஹீரோவை நம்ம இன்னைக்கு இன்ட்ரோ பண்ண போறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிம் ஹெர்பா கம்பெனியோட ஓனர் நம்மளோட சித்திக் சார் தான் மீட் பண்ண போறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். ரிம் குரூப் ஆஃப் கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா 20க்கும் மேலே பிரான்ச்சஸ் வச்சிருக்கீங்க மலேசியாவில். ஸோ எப்படி சார் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லா ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ்க்கு வந்து ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்கும், முன்கதை யாருக்கும் தெரியாது. வளர்ந்து வந்துட்டாங்க, அது மட்டும் தான் சில பேர் தெரியும். ஓகே சார். வளர்றதுக்கு முதல்ல அவங்களோட அந்த ஜெனட்டிக் ஜெனரேஷன் அவங்கள்ட்ட வந்து வச்சு பண்ணவங்க அவ்வளவு மெயின்டைன் பண்ணி பெருசாக கொண்டுட்டு போக முடியாது. கண்டிப்பா சார். நம்மளே சொந்தமாக வந்து ரோட்டோரமாக ஒரு கடை ஆரம்பிச்சு சப்போஸ் நம்ம சேலம் பிரியாணி தமிழ்ச்செல்வன் சார் வந்து எப்படி இதே மாதிரியில் வந்து அங்காடி கடை அதை முதல் ஸ்டார்ட் பண்ணாரு. ஓகே. ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து இருந்து ஒரு ஆள் வச்சு வேலைக்கு வச்சு அப்படி இது பண்ணி எப்படி அதை வந்து பெருசாக இன்னும் டெவலப் பண்ணுறது அப்படின்ற போது சரி சென்னைக்கு போவோம், பெரிய ஒரு நகரம், அங்கே போயிட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவர் நினைச்சாரு. அங்கே போயிட்டு வந்து பல பிரான்ச்சுகள் ஆரம்பிச்சு இப்போ வந்து 21வது பிரான்ச்சு அதே மாதிரிக்கு திருப்பி வர்றாரு மறுபடியும். சென்னையில் அங்கெங்கேயும் நிறைய ஆரம்பிச்சுட்டு சேலம் இங்கெல்லாம் போயிட்டு எங்கே நம்ம முதல்ல தொடங்கணுமோ அங்கே நம்ம கால் பதிக்கணும், அதுக்கு ஒரு முயற்சி எடுத்தாரு. அதோட முயற்சியோட அடித்தளம் தான் இது இப்போ இன்னைக்கு ஆரம்பிச்சது. இது வந்து 21வது பிரான்ச்சு. இதுதான் இதோட வேகம் அப்படின்னாக்க இதுதான் அவட வந்து அந்த முயன்றால் யாரும் முடியும் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதை சிறப்பாக வந்து செயல்படுத்தி எங்களுக்கும் மறைமுகமாக அழைப்பு கொடுத்து அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து நானும் வந்து கலந்துக்கிட்டதில்ல. பெரிய சந்தோஷம், பெரிய ஆனந்தம் அவங்கள பார்த்ததில்ல. தேங்க்யூ ஸோ மச் சார். அதாவது நம்ம சொல்லுவாங்க ஊக்குவிப்பவர்கள் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவன் கூட தேக்குவிப்பான்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு. அதே மாதிரி தான் நம்ம சேலம் ஆர்ஆர் பிரியாணி சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து அவர்கிட்ட இருக்கவங்க, அதாவது அவர் எப்படி ரொம்ப சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வந்தாரோ அவர்கிட்ட இருக்க ஒரு சின்ன ஒரு காய்கறி கட் பண்றவங்க கூட மாஸ்டர் லெவலுக்கு ஒரு உயர்த்தி அவங்க வீட்டில் எல்லா செலவையும் பார்த்துட்டு இருக்கதா சொன்னாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ சார் வந்து மலேசியாவில் வந்து எனக்கு வந்து சேலம் ஆர்ஆர் பிரியாணி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க? நிச்சயமா அதுக்குள்ள வந்து முயற்சி வச்சிருக்காரு, என்கிட்ட தெரியப்படுத்துறாரு. கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் அதை ஆரம்பிக்க தான் போகிறோம். நிச்சயம் இது நடக்கும், அது மாற்றமே கிடையாது. இன்னும் அந்த என்சிஓ டைமில் கோவிட் டைமில் வந்து ஒரு சிறப்பான ஒரு பண்ணார். கண்ணு தெரியாதவங்களை வச்சு ஒரு கடை ஆரம்பிச்சு வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. சூப்பர் சூப்பர் சார். அந்த நியூஸை பார்த்தோன்னே எனக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷம். கண்டிப்பா சார். ஏன்னா வந்து அதாவது இந்த கொரோனா லாக்டவுன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய இந்தியாவில் வந்து நிறைய அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். ஸோ மலேசியாவில் எப்படி இருந்துச்சு, நீங்க எப்படி உங்களோட கம்பெனி வந்து டெவலப் பண்ணீங்க அந்த டைம்? கண்டிப்பா இது போல அது வந்து ஒரு நாடு எல்லாமே சொல்ல முடியாது, எல்லா நாட்டுக்கும் பிரச்சனை இல்லை, எல்லா நாட்டுக்கும் இருக்கும். இப்போ நமக்கு அதாவது பக்கத்து ஊர்ல சண்டை நடந்தா தெரியாது, அதாவது நம்ம வீட்டில் சண்டை நடந்தா நமக்கு ஃபீலிங் இருக்கும்ல, அதே மாதிரி இப்போ மலேசியாவில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ அதை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? இருந்தாலும் பிசினஸ் மேன் வந்து வரப்போறது வந்து எப்படி அதை வந்து எதிர்கொள்ள போறோம், அதுக்குள்ள வந்து பக்கபலத்தை எல்லாத்தையும் வந்து உருவாக்கி வச்சுக்கிறோம். அந்த நேரம் வந்து ஐயோ இவ்வளோ ஆகி போச்சு அந்த கஷ்டம் வந்து படக்கூடாது. நான் நினைச்சது வந்து அங்கே உள்ள டிஹெச்ஆர் அதில் வந்து எனக்கு பேட்டி எடுத்தாங்க, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. ஃபேமிலியோடு இருக்கிற அந்த சந்தோஷத்தை வந்து எனக்கு மறைமுகமாக எனக்கு கொடுத்துருக்காங்க. பெரிய எனக்கு கிடைச்ச வாய்ப்பு. காலையில் மத்தியானம் சாயந்தரம் பிள்ளையோட சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்கேன். இது எனக்கு பெரிய கஷ்டம் இல்லை அப்படின்னு நினைச்சேன். மற்ற மக்களுக்கு எப்படி உதவி பண்ண முடியும் அதை நினைச்ச சார் வந்து பண்ணாரு. தமிழ்ச்செல்வன் சார் கணித்திறனை கூப்பிட்டு வந்து ஒரு கடையை உருவாக்கி அவங்களுக்கு வந்து ஒரு அந்த டைமில் வந்து பண்ணது வந்து பெரிய ஒரு சாதனை. வரவேற்கிறத வாழ்த்துறேன் அவருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஊருக்கு வந்து வெளியில் வேலைக்கு போனால் வந்து தன் ஊரும் வந்துடுவாங்க, ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது அப்படின்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் உங்கள் பிறந்த ஊர் அதாவது சிவகங்கையில் வந்து இப்போயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்மசி, அதாவது அங்கே உள்ள மக்களுக்கு வந்து ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்கணும், ஃபார்மசி உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே கல்யாண மண்டபம் கட்டியிருக்கீங்க, அங்கே ஒரு ரெசார்ட் கட்டியிருக்கீங்க. ஸோ அங்கே உள்ளவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் ஊர் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க, அதாவது வளர்ந்து வரும் இளைஞர்களுக்கு?
வருங்காலைஞர்கள் வந்து வருங்காலைஞர்கள் தான் வந்து அங்கே வந்து என்கிட்ட வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா. கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேலே இருக்கும். அந்த 300 பேரும் அவங்க நாட்டுக்கு அவங்க குடும்பத்துக்கு வந்து எந்த அளவுக்கு நம்மளை பார்த்து வந்து அவங்க சப்போர்ட் பண்ணணும், அவங்களும் ஒரு சொந்த வீடு கட்டணும், இது கட்டணும், அவங்களும் சொந்தமாக வந்து வியாபாரம் ஆரம்பிக்கணும். சப்போஸ் நம்மள்ட்ட ஒரு 10 வருஷம் வேலை பார்த்துருப்பாங்க, காலத்துக்கும் அடிமையாக வந்து கூலியாக வந்து இருக்கக்கூடாது. ஓகே சார். அவனும் முதலாளி ஆகணும். சூப்பர். அதுக்குள்ள உருவாக்கி நம்ம கொடுத்து அவனும் முதலாளிக்கு வந்து அதை பார்த்து நம்ம ஆசைப்படுறோம். சார் நான் உங்களை பற்றி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்ன அப்படின்னா வந்து நீ இப்போ உங்ககிட்ட ஒரு ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் ஒரு பிரான்ச்சஸ் வச்சிருக்கீங்கன்னா அந்த பிரான்ச்சஸ் அவங்கள்கிட்டே கொடுத்து அவங்களே எம்டி ஆக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. இதனால உங்களுக்கு லாஸ் தானே சார் வரும்? கண்டிப்பாக லாஸ் இல்லை. 10 வருஷம் நம்மகிட்ட உழைச்சிட்டாங்க, போதும், நம்மளுக்கு உழைச்சி கொடுத்தது போதும். அவங்களோட நேர்மை இதுக்காண்டி ஒரு அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைக்கணும். கிடைச்ச பின்னால் அதில் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோன்னு தெரியும். ஓகே, மந்த்லி எங்களுக்கு பே பண்ணுங்கள், பேலன்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதனால் அவங்களும் வளருவாங்க, நம்மளும் வளர்கிறோம். இதை விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு நம்ம கவனம் செலுத்துவோம். கண்டிப்பா சார். நம்மளும் அடுத்த கட்டத்துக்கு ஏறி போகிறோம், அவங்களும் அடுத்த கட்டத்துக்கு ஏறி வர்றாங்க. இதுதான். அதாவது நான் ஒரு படி ஏறேன், நான் மேலே போயிட்டு நீ உனக்கு கை கொடுப்பேன் அப்படின்னு இல்லாமல் நான் ஒவ்வொரு படி ஏறப்பையும் நானும் ஒவ்வொரு படியாக கூட்டிட்டு போவேன்னு சொல்றது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். ஸோ அதை பண்ணிட்டு இருக்காரு சித்திக் சார். ஸோ ஒரு இடத்துல வந்து நமக்கு நேர்மையான ஒரு இது அனுபவம் கிடைக்கிறதுனால நம்ம அடுத்தவங்களை சிபாரிசு பண்ணுவோம். எந்த ஒரு அந்த நம்ம இப்போ சேலம் ஆர்ஆர்பியானே எடுத்துக்கிங்க, இவ்வளோ கஸ்டமர்ஸை உருவாக்கி வச்சிருக்காருன்னா எப்படி? ஸோ ஒவ்வொரு மக்கள் போய் சாப்பிட்டுட்டு போயிட்டு இது சாப்பிட்டா ஆர்ஆர்பியா சாப்பிடுங்க நல்லா இருக்கு அப்படின்னு அடுத்தவங்க கிட்ட சொல்றதுனால அவரோட சாதனைக்கு எல்லையே கிடையாது. அதான் சார் அந்த மாதிரி அளவற்றது. நான் எவ்வளவு கடந்து அங்கே போட்டு எவனை கற்றுக்கிட்டாலும் இன்னும் அவர்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன். என்ன மாதிரி ஒரு இடத்துல வந்து எப்படி மாதிரி பண்ணுறாங்க, இந்த கண்ணு தெரியாதுக்கு பண்ணுறதுலாம் ஒரு சாதனை. அடுத்தவங்க நினச்சி பார்க்க முடியாது. இதெல்லாம் பண்ணுறப்ப வந்து மலேசியாவில் போய் நான் என்ன எவரை விடாலும் நான் அவருக்கு வந்து ஸ்டூடெண்ட் தான், அவர் வாத்தியார், அவர்கிட்ட கற்றுக்கிட்டு. அதாவது எவ்வளோ வந்து அதாவது நிறைக்குடம் வந்து எப்போதுமே தழுமாதுன்னு சொல்லுவாங்க சார், குறைக்குடம் தான் தழுவும். நீங்களாம் வந்து நிறைக்குடமா இருக்கீங்க, அதனால தான் வந்து எவ்வளோ இதானாலும் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து நிறைய கத்திட்டு இருக்கீங்க. நிறைய முதல்ல வந்து ஒரு சாப்பாடு வரைக்கும் எவ்வளவு சொல்றாருனாக்கும் அதை கேட்டு அப்படியே மனசுல வந்து ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பா சார். ஸோ சாப்பாடு விஷயங்கிறது வந்து உண்மையாவே வந்து ஒரு பெருமையான விஷயம் தான் சார். ஒருத்தங்களுக்கு வந்து நம்ம வந்து வயிற்றுக்கு அது நம்ம காசு வாங்கிட்டு கொடுக்குறது, காசு வாங்காம கொடுக்குறது செகண்ட் ஆஃப். ஒருத்தங்களுக்கு வயிற்றுக்கு சாப்பாடு போடுறோமா, ஏன்னா எதுவுமே வந்து போதும்னு மனுஷனுக்கு சொல்லவே தோணாது, எவ்வளவு சொத்து இருந்தாலும் போதும். ஆனா சாப்பாடு மட்டும் தான் போதும். ஆனா என்ன பண்ணுவாரு, நம்ம சேலம் ஆர்ஆர்பி மட்டும் காசு கொடுத்தாங்க சாப்பாடு அது போட மாட்டாரு. அவங்க திருப்தியா அவங்க வயிறு நிறைஞ்சிருக்கா சந்தோஷப்படுறாங்களா அதை பாப்பாரு. அதுதான் ஒரு விஷயம். போதுங்கிற விஷயம் வந்து உணவு மட்டும் தான். சேலம் ஆர்ஆர்பி பிரியாணினாக்கும் அவரோட முன்னேற்றத்துக்கான அறிகுறி ஒரு இது என்னன்னாக்கும் இதுதான். காசு கொடுத்தவங்களுக்கு வயிறார திருப்தியா இருக்கா, அது அந்த உணவு சிறப்பா இருக்கா, நல்லா இருக்கா. இப்ப கூட அவர் பார்த்துக்கிட்டு வர்றாரு, எனக்கு பிடிக்கல புதுசா திறந்துட்டோம், அதோட சேவை சர்வீஸ் எல்லாம் வந்து அவளை எனக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு காசை கொடுத்தாங்க வாங்கி போட்டோம் போக வேண்டியதுனா அப்படி இல்லை. அவர் கொடுத்தவங்களுக்கு திருப்தியா இருக்கணும், அதை எதிர்பார்க்கிறாரு. பஃபே சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம ஊர்ல கேள்விப்பட்டிருப்போம் சார். நம்ம எப்படின்னா நம்ம கல்யாணத்துல எல்லாம் ஃபங்க்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா பஃபே சிஸ்டம் இருக்கும், நம்ம என்ன வேணுமோ பிடிச்சதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ வந்து அந்த சிஸ்டம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அதாவது பஃபே சிஸ்டம் மாதிரி நீங்க ஃபுட் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கீங்க, யார் வேணா எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கலாம், அவங்க சொல்றதான் பில் அப்படிங்கிறப்ப இதனால உங்களுக்கு லாஸ் ஏற்படாதா? யாரும் சாப்பிட்டுட்டு சாப்பிடலன்னு சொன்னா இதனால பெரிய நஷ்டம் தானே சார் ஏற்படும்? இல்லை, உண்மை, நீங்கள் சொல்கிறது ரைட்டு. நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. சமைச்சு வச்சுருக்கோம். இப்போ உள்ளவங்க மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, அதை சுற்றி வந்து கவுண்டர் மாதிரி அடிச்சுட்டு உங்களுக்கு ஆள் வந்து அவங்க என்ன கேட்குறாலும் கண்ணாடியில் பார்க்கணும், கையை காட்டுவாங்க, எடுத்து வைக்கணும். சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டுன்னு, எடுத்து கொடுக்குறவங்களுக்கு தெரியாது அவருக்கு எவ்வளோ தேவைன்னு சொல்லிட்டு. இது இல்லாமல் வந்து எல்லாமே சாப்பாடு வச்சு அவங்களே சொந்தமாக போயிட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எடுத்து வச்சு சாப்பிட வந்து எடுத்துக்கிட்டு வந்து உட்காருங்க. அப்புறம் நீங்கள் தெரியப்படுத்துங்க, நான் இதை எடுத்தேன் சொல்லிட்டேன். கூட குறைச்சி சொன்னாலும் பிரச்சனை இல்லை, சாப்பாடு தானே, பிரச்சனை இல்லை. திருப்தி அவங்க சாப்பிட்டு போகட்டும். அவங்களோட பாராட்டு தான் நம்மளுக்கு முக்கியம். காசும் வேணும், இல்லாமல் வந்து நம்ம செயல்பட முடியாது. காசும் வேணும், அவங்களோட பாராட்டுதலும் நம்மளுக்கு வேணும். திருப்தியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, இதுதான் அவங்களோட சொந்தமாக வந்து எடுக்கிறது காரணம். சூப்பர் சார். ஸோ உணவு அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு எவ்வளோ வேணும்னு நமக்கு தான் அந்த குவான்டிட்டி தெரியும். ஸோ அதை வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் இஷ்டத்துக்கு சாப்பிடுங்க. நீங்கள் கரெக்டாக பில்லு சொன்னாலும் சரி, கரெக்டாக பில்லு சொல்லனாலும் சரி, சாப்பாடு விஷயத்தில் இந்த கணக்கு பார்க்கக்கூடாது அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. சித்திக் சார் ரொம்ப தேங்க்யூ சார். ஸோ நீங்களும் வந்து சாரும் சேலம் ஆர்ஆர்பியானி தமிழ்ச்செல்வன் சாரும் இணைந்து விரைவில் வந்து மலேசியாவில் வந்து ஒரு சூப்பரான ஹோட்டல் வந்து ஓப்பன் பண்ணுவீங்க. சேலம் ஆர்ஆர்பியானி மலேசியா மக்களுக்கும் காத்துட்டு இருக்கா அப்படிங்கிறத சொல்லிட்டு இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லவ்லி ஆங்கர் அனு. தேங்க்யூ ஸோ மச். வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நம்ம தமிழ்ச்செல்வன் சார் சேலம் ஆர்ஆர்பியானிக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.